வணக்கம். டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் மதுபான ஆலைகளில் நடந்த சோதனை தொடர்பாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் டாஸ்மாகில் 1000 கோடிக்கு மேல் முறைகேடு நடந்துள்ளது தெரிய வந்துள்ளது என்றும், பல்வேறு தனியார் நிறுவனங்கள் இந்த முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளது என்றும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மதுபான முறைகேடு தொடர்பாக சென்னையில் கடந்த வாரம் 3 நாட்களாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சென்னையில் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உட்பட 7 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் ஏராளமான ஆவணங்கள் மற்றும் பெருமளவு ரொக்கம் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்பட்டது. திமுக எம்பி ஜெகத் ரட்சனுக்கு சொந்தமான மதுபான ஆலை உட்பட மொத்தம் 25 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். மேலும் டாஸ்மாக் நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்திலேயே நடைபெற்ற இந்த சோதனை தேசிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுவிலக்குத்துறை அமைச்சராக உள்ள செந்தில் பாலாஜி மீது பண மோசடி வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இந்த வழக்கில் அமலாக்கத்துறையால் கைதாகி ஜாமீனில் உள்ள செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவிக்கு எதிராகவும் வழக்கு தொடரப்பட்டுள்ள சூழலில் மதுபான கொள்முதல் மற்றும் விற்பனை முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை ரைடு மேற்கொண்டது பெரும் பரபரப்பை கிளப்பியது. இந்த நிலையில் டாஸ்மாகில் 1000 கோடிக்கு மேல் முறைகேடு நடந்துள்ளது என்று அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் மதுபான ஆலைகளில் நடந்த சோதனை தொடர்பாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் டாஸ்மாகில் 1000 கோடிக்கு மேல் முறைகேடு நடந்துள்ளது தெரிய வந்துள்ளது. இந்த முறைகேட்டில் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் ஈடுபட்டுள்ளது. சோதனையில் 1000 கோடி கணக்கில் வராதது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதாவது மதுபானம் கொள்முதல் மூலம் தனியார் மதுபான நிறுவனங்கள் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளன. திட்டமிட்டு செலவுகளை அதிகப்படுத்தியும் விற்பனை புள்ளி விவரங்களை உயர்த்தியும் முறைகேடு நடைபெற்றுள்ளது. இந்த முறைகேட்டில் மதுபான தயாரிப்பு நிறுவனங்கள் மற்றும் பிற முக்கிய கூட்டாளிகள் பங்கு குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் டாஸ்மாக் போக்குவரத்து ஒப்பந்தத்தில் கூட முறைகேடு கண்டறியப்பட்டுள்ளது. உரிய ஆவணங்கள் இல்லாத நிறுவனங்களுக்கு டெண்டர் ஒதுக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக டாஸ்மாக் உயர் அதிகாரிகள் மற்றும் மதுபான நிறுவனங்களிடையே நேரடி தொடர்பு இருந்ததற்கான ஆதாரம் சிக்கியுள்ளது. உயர் அதிகாரிகளின் நெருக்கமானவர்களுக்கே ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பார் உரிமை டெண்டர்கள் முறையான விவரங்கள் இல்லாத விண்ணப்பதாரர்களுக்கு தரப்பட்டுள்ளது. அதாவது முறையான KYC மற்றும் பேன் விவரங்கள் இல்லாத விண்ணப்பதாரர்களுக்கு கூட டெண்டர்கள் வழங்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து மற்றும் கட்டடம் உட்கட்டமைப்பு ஆகியவற்றிலும் ஊழல் நடைபெற்றுள்ளது.